என் மேல வந்து நீ பழி போடாத பார்வதி. நான் ஒண்ணும் உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து எடுத்துக்கல அப்படிங்கிற மாரி வந்து இப்போ ஒரு பிரச்சனை வந்து குட்டியா வந்து போய்க்கிட்டு இருக்கு. கமருதீனுக்கும் விஜய் பார்வதிக்கும் இடையில. ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கிளாக் டாஸ்க் நடந்தது பார்த்தீங்களா? அதில 2 ரவுண்டு கிட்ட வந்து கமருதீனே வந்து அந்த கிளாக் வந்து டைம் வந்து கவுண்ட் பண்ணியிருப்பாரு. அந்த இடத்துல வந்து இப்போ விஜய் பார்வதி வந்து எனக்கு சான்ஸ் கிடைக்காம போயிடுச்சு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த ஒரு பாயிண்ட்ட வந்து வச்சு பேசும்போது, இங்க பாரு நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கல அப்படிங்கிற மாரி வந்து நீ வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாத. நீ வந்து என் மேல பழி போடுற மாரி இருக்கு. ஸோ அந்த இடத்துல நீ கேட்டிருந்தா வந்து குடுத்துருக்கலாம். பட் ஆனா நீ அந்த இடத்துல வந்து குடுக்கலையே, நீ கேட்கலையே அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு பார்வதி வந்து சொல்றாங்க, இல்ல அந்த இடத்துல வந்து எனக்கு கம்ருதீன் அப்படிங்கிறனால தான் வந்து நான் அத வந்து கேட்கல. கண்டிப்பா வேற யாராவது இருந்திருந்தா, நான் இந்த இடத்துல விட்டுருக்க மாட்டேன். ஸோ அந்த இடத்துல நான் கண்டிப்பா வந்து நான் எப்படி ஒரே ஆள் வந்து எப்படி 2 ரவுண்ட் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பா வந்து கேட்டிருப்பேன். அப்படிங்கிற மாரி வந்து சொன்னத பார்க்க முடிஞ்சது. இல்ல நீ வந்து என்ன பழி போடுற மாரி ஏதோ நான் உன் ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து பறிச்ச மாரி வந்து நீ பேசுற. அது எனக்கு வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாரி வந்து கமருதீன் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இது சொன்ன உடனே வந்து பார்வதி வந்து ஒரு மாரி ஆகி அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இங்க பாரு நான் ஒரு விஷயம் ஏதாவது ஒண்ணு சொல்றேன் அப்படின்னா, உடனே வந்து நீ ரொம்ப உஷாராகிற மாரி ஒரு ஆன்சர் வந்து குடுக்குற பார்த்தியா? அது வந்து எனக்கு ஒரு மாரி பயமா இருக்கு, ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா உஷாரா இருந்து தானே ஆகணும் அப்படிங்கிற மாரி அவர் வந்து சொல்லிட்டு இருந்தத வந்து பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்குள்ள என்ன நடக்குதோ அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம அக்கவுண்டபிலிட்டி வந்து எடுத்தாகணும். ஸோ அது நீயும் சரி, நானும் சரி, அது நம்ம 2 பேரும் வந்து அக்கவுண்டபிள் அப்படிங்கிற மாரி வந்து சொன்னத பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்வதி வந்துட்டு, "இங்க பாரு நான் சொல்ற விதம் வந்து உனக்கு வந்து தப்பா இருக்கலாம். பட் ஆனா இதுக்கு மேல உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நான் சொல்ற விதம் வந்து பிடிக்கல அப்படின்னா, தயவு செஞ்சு என்கிட்ட வந்து சொல்லு. இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பா வந்து மாத்திக்கிறேன். பட் அத தாண்டி நான் வந்து சொல்ற ஒரு விஷயத்த நீ வேற மாரி வந்து புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு வந்து நான் உஷாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீ ஒரு ரெஸ்பான்ஸ் குடுக்குற பார்த்தியா, அது வந்து எனக்கு ஒரு மாரி பயமா இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தத வந்து பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா எனக்கு வந்து உனக்கு உண்மையிலேயே என் மேல கேர் இருந்தா, நீ என்கிட்ட இனிமேல் சொல்லு. இப்படி பேசு, அப்படி பேசு அப்படின்னு சொல்லி நான் வந்து எல்லார் பேசினாலும்லாம் அத வந்து ஏத்துக்க மாட்டேன். எனக்கு புடிச்சவங்க எனக்கு புடிச்சவங்க சொன்னா கண்டிப்பா வந்து நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். ஸோ அதனால நீ சொல்லலாம் அப்படிங்கிற மாரி வந்து இப்போ பார்வதி வந்து கமருதீன் கிட்ட வந்து சொன்னத பார்க்க முடிஞ்சது. ஸோ இதான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.